உலகெங்கும் இருக்கும் தமிழ் மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். முதல் வீடியோ போஸ்ட் பண்ணி நிறைய டைம் ஆயிடுச்சு. ஒர்க் இருந்தனால என்னால் இமீடியட்டாக போஸ்ட் பண்ண முடியல. உங்களுடைய வரவேற்புக்கும் உற்சாகத்திற்கும் ரொம்ப நன்றி. நிறைய டாபிக்ஸ் கொடுத்து இதிலெல்லாம் நீங்கள் ப்ராப்ளம் எடுங்க அப்படின்ற மாதிரி சஜஷன் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் முடிச்ச எதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா, பேசிக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நம்ம அடுத்த ப்ராப்ளம் போடுறதுக்கு தேவையான ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் இங்கே டச் பண்ணிவிட்டு அப்படியே ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். மெயினாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ரெண்டாவது மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. Multiplication theorem of probability na A intersection B. Okay. Addition theorem of probability P of A union B equal to enna P of A plus P of B minus P of A intersection B. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. This is suitable for every A and B. A and B events mutually exclusive இருந்தாலும் பரவாயில்ல, independent இருந்தாலும் ஓகே, dependent இருந்தாலும் ஓகே, எல்லாத்துக்குமே you can apply this addition theorem of probability. Next, multiplication theorem of probability. Multiplication theorem of probability நீங்க 3 different categories க்கு பிரிச்சுப்போம். நம்ம events எப்படி 3 different types க்கு நம்ம split பண்ணோம் இல்லையா, categorize பண்ணிருக்கோம்ல. mutually exclusive, இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், இந்த 3 கேட்டகரிக்கும் மல்டிப்ளிகேஷன் தியரம் டிஃபர் ஆகும். எப்படி அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருந்தா P of A intersection B equal to 0. The case is mutually exclusive. Mutually exclusive events A, B அப்படின்னா P of A intersection B equal to 0. Suppose A and B are independent. Independent A க்கும் B க்கும் சம்பந்தம் இல்ல. A பாட்டுக்கு தனியா நடக்குது, B பாட்டுக்கு தனியா நடக்குது. இந்த கேஸ்க்கு A intersection B என்ன ஆகும் அப்படின்னா P of A into P of B. என்ன கேஸ் இது? A and B are independent. A and B are independent. ஓகே, மூணாவது கேஸ் சொன்னீங்க மேம், அது என்ன ஆகுது அப்படின்னா மூணாவது கேஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? A and B are dependent. A க்கும் B க்கும் என்னது சம்பந்தம் இருக்கு, ரிலேஷன் இருக்கு, they are friends. A and B are related. இந்த கேஸ்ல P of A intersection B என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இத 2 டிஃபரண்ட் கேட்டகரியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பேட்டர்ன்ல வேணாலும் வச்சு கொண்டு வந்துடலாம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை வச்சு நான் டிஃபரண்ட் இதா நான் கேட்டகரைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் P of A into P of B by A னு இத சொல்லலாம். அப்படியும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். or P of B into probability of A by B இப்படியும் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நான் பின்னாடி சொல்றேன். ஜஸ்ட் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி, மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இருக்கிற அந்த பை பி அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த இதுல நான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கான்செப்ட் வரும்போது சொல்றேன். ஜஸ்ட் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிலது அப்பப்போ சொல்றதை விட ஜெனரலைஸ் பண்ணி இது இப்படி நம்ம பண்றோம்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேஸ் வரும்போது நம்ம அதை ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டினா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஓகே, மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னா P of A intersection B equal to இதுக்கு வேல்யூவை நீங்க எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னா ஈவென்ட் வைஸ் நம்ம கொடுக்க போறோம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? A இருந்தா B இருக்க முடியாது, B இருந்தா A இருக்க முடியாது. அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். அப்ப ரெண்டுக்கும் A இருந்தா B இல்ல, B இருந்தா A இல்லனா காமன் ஏரியா எப்படி இருக்க முடியும்? இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? காமன். ரெண்டுக்கும் பொதுவான ரிலேட்டட் பார்ட் இருக்கானா இல்லவே இல்ல. சோ கண்டிப்பா ப்ராபபிலிட்டி என்ன? பாசிபிலிட்டி இல்ல, இட் இஸ் 0, இம்பாசிபிள் ஈவென்ட். நெக்ஸ்ட் A and B are independent. A தனியா நடக்குது, B தனியா நடக்குது. அப்ப நீங்க A intersection B னா என்ன அப்படின்னா P of A into P of B தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். மூணாவது கேட்டகரிக்கு கண்டிஷன் மூணாவது கேட்டகரி A and B are dependent. A யும் B யும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த கேட்டகரிக்கு சேம் A intersection B எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணனும்? ரெண்டு டைப்பா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராப்ளம்ல உங்களுக்கு
B by A கொடுத்திருக்காங்களா இல்ல A by B இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இருக்கா இல்ல இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இருக்கான்றத பொறுத்து நம்ம அதை டிசைட் பண்ணி தான் நம்ம ஏதோ ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். நீங்க இது உங்களோட சாய்ஸ், நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். P of A போட்டீங்கன்னா into P of B by A போடணும். P of B வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா into P of A by B ல முடிக்கிறோம். அவ்வளவுதான். சோ இது அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. Okay, so addition theorem. Okay, அப்ப addition theorem, multiplicative theorem இல்லாம வேற என்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு நமக்கு NCR ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். NCR அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கிட்ட n ப்ராடக்ட்ஸ் இருக்கு, n எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த n எலிமெண்ட்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க, 6 எலிமெண்ட்ஸை மட்டும் தான் சூஸ் பண்றீங்க. 6 எலிமெண்ட்ஸை மட்டும் தான் சூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 காயின்ஸ் இருக்கு இல்ல 10 பால்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு 2 பால்ஸ் நீங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னா either you can choose the first two 1 2 சூஸ் பண்ணலாம், இல்லனா 2 3 நீங்க சூஸ் பண்ணலாம், இல்லனா 3 4 சூஸ் பண்ணலாம், இல்ல 1 4 சூஸ் பண்ணலாம். சோ நம்ம கிட்ட இருக்கிற 10 ப்ராடக்ட்ஸ்ல அந்த 2ங்கற பால் எந்த 2 பாலா வேணாலும் இருக்கலாம். அப்படி பார்த்தா எவ்வளவு ஆர்டர்ல எத்தனை கவுண்ட் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் என்னது, NCR. Out of n products we are choosing r products in how many ways? So NCR equal to formula n factorial divided by r factorial into n minus r factorial. So இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் சிம்பிளா நம்ம போட முடியும். அது எப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஒன்ஸ் நீங்க அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கேன்சல் பண்ற டைம் நமக்கு குறையும். 5C2 அப்படிங்கிறது இதே ஃபார்முலால போட்டா என்ன வரும், 5 factorial divided by 2 factorial into 5 minus 3 that is 5 minus 2 that is 3 factorial. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 5 factorial எப்படி நம்ம பிரிச்சு எழுத முடியும், 5 into 4 into 3 factorial divided by 2 factorial into 3 factorial. இங்க நியூமரேட்டர்ல இருக்கிற 3 factorial, டினாமினேட்டர்ல இருக்கிற 3 factorial ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணிடலாம். அப்ப மிச்சம் என்ன இருக்கு, 5 into 4 divided by 2 factorial. So 5C2ங்கிறது எனக்கு எப்படி இருக்கு, 5 into 4 divided by 2 factorial நான் சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். அப்ப நான் இந்த கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்றதை நான் எப்படி நான் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த நம்பர் வந்தாலும் சரி 6C2 வெச்சுக்கோங்க, 6C2னாலும் ஓகே, எந்த நம்பர் வந்தாலும் நம்ம எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, 6 into 5 ஒவ்வொரு நம்பரா நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டு வர்றோம். இப்போ 6 ஃபேக்டோரியல்னா நீங்க 1 வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிட்டே போலாம். பட் நான் என்ன சொல்றேன், இங்க கீழே 2 இருக்கிறதுனால 2 நம்பர்ஸ் மட்டும் எழுதுங்க. கீழே 2 இருக்கிறதுனால 2 நம்பர்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சோ 6 5 இப்பவே 2 நம்பர்ஸ் கவுண்ட் முடிஞ்சிருச்சு போதும். டிவைடட் பை கீழே இருக்கிறது அப்படியே உங்களுக்கு ஃபேக்டோரியலா வருது 2 ஃபேக்டோரியல். இது திரும்ப ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு நம்பர் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 7C3 அப்படின்னா இதை எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன். 7 ஃபேக்டோரியல் ஸ்டார்ட் பண்றோம். சோ 3 நம்பர்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஏன்னா கீழே என்ன இருக்கு, எனக்கு 3 இருக்கு. 7 6 5 டிக்ரீஸ் பண்ணிட்டே வரோம். 5 ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்பயே எனக்கு 3 நம்பர்ஸ் நான் முடிச்சிட்டேன். டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். ஓகே, சோ NCR ஃபார்முலாவை நீங்க சிம்பிளிஃபைடா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம கேன்சல் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். நிறைய ஃபார்முலாஸா சொல்றீங்களே, கண்டினியூஸா ஃபார்முலா சொல்றீங்களே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். ஃபார்முலாஸை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை நீங்க ஃபார்முலாவை இங்க எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்ப நம்ம ஒரு 2-3 ப்ராப்ளம் போட நமக்கு அது ஒரு சிம்பிள் ஆயிடும். அது வந்து ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான ஃபார்முலாஸே கிடையாது. ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ஃபார்முலாஸ் தான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம்ங்கிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா இது நமக்கு சிம்பிளா தான் இருக்கும், புரியும். சரி, இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் இது. பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம் எல்லாமே நீங்க ஒரு பெரிய எஸ்ஸே மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல இது நடந்தா எப்படி இருக்கும், அது நடந்தா எப்படி இருக்கும்னு ஒரு பெரிய கொஸ்டின். பாருங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 5 6 7 8 7 கொஸ்டின்ஸ், ஆல்மோஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இவ்வளவுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். பட் இன் சிம்பிள் மேனர், ரொம்ப சிம்பிளா நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். என்ன நமக்கு வேணும், என்ன இருக்கு அப்படிங்கிற கிளாரிட்டி வேணும், நமக்கு என்ன கேட்டிருக்காங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
A lot consists of, ஒரு லாட்ல ஒரு பெரிய கண்டெய்னர்ல என்னெல்லாம் இருக்கு? 10 good articles இருக்கு. 10 good articles இருக்கு. அப்போ குட்னு சொல்லிட்டாங்க, அப்ப டிஃபெக்டிவ் சம்திங் வர போகுது. 4 with minor defects. minor major ரெண்டா பிரிக்க போறாங்க. 4 with minor defects and 2 with major defects. 4 with minor defects and 2 with major defects. Okay, இதெல்லாம் கேட்டகரி. 2 articles are chosen from the lot at random. Randomமா தான் எடுக்கறாங்க. எவ்வளவு articles எடுக்கறாங்க? 2 articles எடுக்கறாங்க. Okay, without replacement. அப்போ without replacement என்ற வேர்ட் அவங்க கொடுத்திருக்கவே வேண்டாம். ஆக்சுவலா ரெண்டு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அவ்வளவுதான். without replacement அவங்க எதுக்காக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க? for your better understanding. ஏன்னா with replacement ன்னு ஒன்னு இருக்கு. அப்போ without replacement இன்னொரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அப்போ without replacement என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிகல் எடுக்கிறீங்க, திரும்ப கையில வச்சுக்கிறோம். அப்ப இன்னொரு ஆர்டிகல் இன்னொரு டைம் எடுக்கிறீங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது உள்ள வைக்கல, உள்ள வச்சா அந்த கவுண்ட் மாறும், மறுபடியும் என்ன ஆகும்? பழைய கவுண்ட்டுக்கு வரும். இப்ப இந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? கிளியரா சொல்லிட்டாங்க, without replacement. அப்போ without replacement அப்படின்னா என்ன அர்த்தம்? டேக்கிங் 2 articles at a time. அவ்வளவுதான். சிம்பிள் எலிமெண்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா நோட் பண்ணி வெச்சுக்கிறோம். lot consists of 10 good. So 10 good articles, 4 with minor defects and 2 with major defects. So small m na minor defect, capital M na major defect னு minor major ன்ற differentiation ஓட நான் போட்டுருக்கேன். ஓகே, so first subdivision, ஒவ்வொரு சப்டிவிஷனா ஆன்சர் பண்ணலாம். both are good. இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு, அதுல எனக்கு என்ன வேணும்? ரெண்டுமே குட் ஐட்டமா எனக்கு வேணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரே ஐடென்டிட்டியோட டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாம ஒரே ஐடென்டிட்டியோட நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கையில இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 10 குட்னு சொல்லிட்டாங்க. 10 குட்டும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குட் செகண்ட் குட்னு உங்களால பிரிக்க முடியாது. ஸோ சேம் ஐடென்டிட்டியோட ப்ராடக்ட்ஸ் கையில வச்சிருக்கீங்க, பால்ஸ் அந்த மாதிரி சேம் ஐடென்டிட்டியோட இருக்கு அப்படின்னா அங்க நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? NCR ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப நம்ம NCR ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அந்த ஐடியாக்காக இந்த இது சொல்லியிருக்கேன் நானு. both are good, ரெண்டுமே குட்னு சொல்லிட்டாங்க. அப்ப மொத்தமா ரைட், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ட கிளியரா போட்டுக்கலாம். both are good. bothனா நம்ம எடுக்கிறது ரெண்டே ரெண்டு தான். சோ 2 good ஆர்டிகல் வேணும்னு சொல்றாங்க. probability of 2 good. So உங்களோட sample space, number of elements in sample space முதல்ல போட்டுக்கலாம். So first let me write the formula n of a by n of s. Okay, which is equal to n of s னா என்ன? number of elements in the sample space. sample space னா என்ன? உங்களோட பாக்ஸ், அந்த கண்டெய்னர் தான் என்னது? உங்களோட ஓவரால் பேக். அந்த பேக்ல நீங்க 2 ப்ராடக்ட்ஸ் எடுக்க போறீங்க. எந்த 2 தான் எனக்கு தெரியாது. அப்ப எந்த 2 வேணாலும் இருக்கலாம். So டோட்டலா உங்ககிட்ட எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்கு? 10 plus 4 plus 2, that is 16 articles இருக்கு. So 16 C2, 16 C2. இந்த 16ல உங்களுக்கு எந்த 2 articles வேணாலும் வரலாம். So இது வந்து number of elements in the sample space. மேல நமக்கு இப்ப என்ன வேணும்? favorable event என்ன? See, இந்த whole problem எல்லா சப்டிவிஷன்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? எல்லா சப்டிவிஷன்ஸ்லயும் உங்களோட சாம்பிள் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. சோ ஆல்வேஸ் இட் வில் பிகம் 16C2. அதனால நமக்கு ப்ராப்ளமே இல்ல. டினாமினேட்டர் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு ஒரு பக்கமா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன், அட்லீஸ்ட் 1 இஸ் குட். எப்போ நமக்கு இந்த அட்லீஸ்ட், அட்மோஸ்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தானா கிரேட்டர் தானா இந்த டவுட் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அப்போ என்னோட ஐடியா என்ன, உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஃபெமிலியரா ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிற கான்செப்டோட ரிலேட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அட்லீஸ்ட் 1 குட், அட்லீஸ்ட் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா அப்படின்னா எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இப்போ நம்ம பாஸ் ஆகுறதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? அட்லீஸ்ட் 50% அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் 50 எடுத்தாதான் நீ பாஸ் அப்படின்னா 50 and above என்ன இருந்தாலும் நம்ம பாஸ். சோ 50 and above னு அர்த்தம். கரெக்ட்? சோ greater than or equal to 50 னு அர்த்தம். அதேதான் இங்க அட்லீஸ்ட் 1 good னு கேக்குறாங்க. அட்லீஸ்ட் 1 good அப்படின்னா 1 and above. good count should be 1 and above. அப்போ இது எப்படி நம்ம ப்ராபபிலிட்டி இந்த சப்டிவிஷன்ஸ் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா probability of at least 1 good, that is greater than or equal to 1 good. greater than or equal to 1 good னா என்ன? good ஓட கவுண்ட் 1 இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் இத வந்து என்ன பண்றேன்னா 2-3 ஈவென்ட்ஸோட சம்ம எடுத்துக்க போறேன்.
ஃபர்ஸ்ட் நான் எனக்கு வந்து ஒரு குட் இருந்தாலும் ஓகே, ஸோ 1 குட்னாலும் எனக்கு ஓகே தான். அப்போ அடுத்தது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லிட்டாங்க. ஸோ 2 குட்டையும் நான் அலோவ் பண்றேன். பட் 3 குட் எனக்கு கிடையாது, ஏன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 2 3 எல்லா கவுண்ட்டும் வருது. பட் இங்க என்னோட பாசிபிலிட்டி என்னதான், நான் ரெண்டே ஆர்டிகல் தான் எடுக்கிறேன். அதுல 1 குட் இருக்கலாம், இல்ல 2 குட், 2 ஆர்டிகல்ஸுமே குட்டா வந்துடலாம். 3ங்கிற ஆப்ஷனுக்கு நமக்கு சான்ஸே இல்லை. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். So greater than or equal to 1 good equal to probability of 1 good plus probability of 2 good. Okay. Probability of 1 good na enna? இது இந்த ஈவென்ட் எப்படி இருக்கும்? probability of 1 good ஒரு குட் ஐட்டம் தான் வந்திருக்கு. ஆக்சுவலா நீங்க எடுக்கிறது 2 ஆர்டிகிள், அதுல ஒரு ஆர்டிகிள் தான் குட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பட் நீங்க உங்களுடைய ரூல் என்னதான், 2 ஆர்டிகிளை நீங்க எடுத்துதான் ஆகணும். ஒன்னு வந்து குட்னு சொல்லிட்டாங்க, அப்ப இன்னொன்னு என்னவா தான் இருக்கணும், மேஜர் இல்லைன்னா மைனர் டிஃபெக்டிவோட ஐட்டமா தான் இருக்கணும். கண்டிப்பா இதுவும் குட்டா இருக்க முடியாது. இதுவும் குட்டா இருந்தா உங்களுக்கு 2 குட் கண்டிஷனுக்குள்ள போயிடுது. இப்போ 1 தான் குட் அப்படின்னா இன்னொன்னு என்னதான், டிஃபெக்டிவ் ஐட்டம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், மேஜர் டிஃபெக்ட் மைனர் டிஃபெக்ட் ரெண்டையும் சேர்த்து 6 டிஃபெக்டிவ் ஐட்டம்னு ஒரு புது கவுண்ட் நான் கொண்டு வரேன். 2 டிஃபெக்டிவ் ஐட்டமே ஒன்னா சேர்த்திட்டு மேஜர் மைனர் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து டிஃபெக்டிவ் ஐட்டம்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வராங்க, 1 குட் ஐட்டம், அப்ப கண்டிப்பா இன்னொரு ஐட்டம் என்னவா தான் இருக்கணும், டிஃபெக்டிவ் ஐட்டமா தான் இருக்கணும். அப்ப நான் இந்த ஈவென்ட்டை எப்படி நான் கிளியரா சொல்ல முடியும் அப்படின்னா 1 டிஃபெக்டிவ் அண்ட் 1 குட் அப்படி நம்ம சொன்னா கிளியரா இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிறது 2 ஐட்டம், அதனால ஓகே. பிளஸ் அடுத்தது 2 குட்னா என்ன அர்த்தம், இருக்கிற ரெண்டுமே குட் தான், எனக்கு டிஃபெக்டிவ் ஐட்டமே வேண்டாம். ஓகே, இப்போ நான் ப்ராபபிலிட்டி போட போறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி n of s வந்து ஆல்வேஸ் சேம் ஃபார் ஆல் தி சப்டிவிஷன்ஸ். அப்போ இங்க டினாமினேட்டர்ல 120 போட்டுக்கலாம். 1 டிஃபெக்டிவ் அண்ட் 1 குட்னு சொல்றோம். டிஃபெக்டிவ்னா மொத்தமா உங்களுக்கு டிஃபெக்டிவ் கவுண்ட் என்ன, 6. சோ 16ல எனக்கு ஒரு டிஃபெக்டிவ் ஐட்டம் இருக்கணும். சோ 6ல ஒரு டிஃபெக்டிவ் ஐட்டம் இருக்கணும். சோ 6c1 into 1 good. 1 goodனா உங்களுக்கு மொத்தமா எத்தனை குட் ஐட்டம்ஸ் இருக்கு, 10 குட் ஐட்டம்ஸ் இருக்கு. So 10c1 plus p of 2 good, probability of 2 good. இப்போ உங்களுக்கு n of s என்ன, எப்பவுமே நமக்கு 120 தான். so 120 2 good item. மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு good items இருக்கு, 10 good items. 10 goodல நமக்கு 2 items-உம் வேணும். so 10c2 equal to 6c1. so 6 into 10 divided by 120 plus 10 into 9 divided by 2 factorial divided by 120, that is equal to 60 divided by 120, that is 1 plus 2. இல்லைன்னா 120 அப்படியே வச்சுக்கோங்க. 60 plus இங்க நமக்கு என்ன வரும், 45 divided by 120, that is equal to 105 divided by 120. so இந்த ப்ராப்ளமோட இந்த சப்டிவிஷனோட ஆன்சர் என்ன, 105 divided by 120. நெக்ஸ்ட் அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். அட்மோஸ்ட் 1 குட்னு கேக்குறாங்க. அட்மோஸ்ட் 1 குட்னா என்ன, மேக்ஸிமம் ஒரு குட் தான் இருக்கணும், அதுக்கு மேல உங்களுக்கு வேண்டாம். மொத்தமா நீங்க 2 ஐட்டம் எடுக்கிறீங்க, மேக்ஸிமம் 1 குட் தான். அப்போ 1 and below தான் குட் நான் அலோவ் பண்றேன். ஒரு குட் இருக்கலாம், இல்ல 0 குட் வந்தாலும் ஓகே. அப்ப நான் இந்த சப்டிவிஷனை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னா less than or equal to 1 குட்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த ஐட்டமை இந்த ஈவென்ட்டை எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன், less than or equal to 1 குட்னு ஸ்ப்ளிட் பண்ண போறேன். so next fourth subdivision, probability of good item less than or equal to 1. good item எப்படி இருக்கு, less than or equal to 1. less than or equal to 1 னா உங்களுக்கு எத்தனை good என்னெல்லாம் வேல்யூஸ்லாம் less than or equal to 1ல வரும், 0 1. so 0 good items எவ்வளவு இருக்கலாம், 0 இருந்தாலும் எனக்கு ஓகே தான். plus probability of 1 good நாலும் ஓகே. so less than or equal to 1 goodல இந்த ரெண்டு கேஸும் இருக்கு, 0 குட்டும் உள்ள இருக்கு, 1 குட்டும் உள்ள இருக்கு. that is equal to 0 குட்னா என்ன அர்த்தம், என்னப்பா சொல்ல வரீங்க, 0 குட்னா என்ன அர்த்தம், ஆக்சுவலா உங்களுக்கு 2 ஐட்டம் எடுக்கிறோம், ரெண்டுல எனக்கு குட்டே இல்ல, 0 குட் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே டிஃபெக்டிவா இருக்கு. so probability of 2 defective எடுத்துக்கலாம். 0 good is equal to 2 defective. plus இங்க next probability of 1 goodங்கறாங்க. ரெண்டு ஆர்டிகிள் எடுக்கறீங்களா, அது 1 good அப்படினா கண்டிப்பா இன்னொன்னு என்னவா தான் இருக்கணும், டிஃபெக்டிவா தான் இருக்கணும். so 1 defective and 1 good. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படியே எழுதுறோம், அதுக்கு அப்புறம் கண்டிஷன்ல இருந்து உங்களுடைய ஈவென்ட்க்கு அது எப்படி இருக்கும்ங்கறத கரெக்ட்டா பிரிச்சு எழுதுறோம். நீங்க ஒன்ஸ் நீங்க இந்த ஸ்டேஜ் எழுதுனீங்கனா தான் அடுத்து நம்ம probability வேல்யூ போடுறதுக்கு n of a by n of s போடுறப்ப ஈஸியா இருக்கும். as usual நம்ம 120 போட்டு வெச்சுக்கலாம்.
நியூமரேட்டர் ஈவென்ட் ஃபர்ஸ்ட் 2 டிஃபெக்டிவ். அப்ப மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு டிஃபெக்டிவ் இருக்கு? 6 டிஃபெக்டிவ் ஐட்டம் இருக்கு. சோ 6C2 அதுல 2 சூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஈவென்ட் 1 டிஃபெக்டிவ் 1 குட். உங்களுக்கு எவ்வளவு டிஃபெக்டிவ் இருக்கு? 6. 6ல we are choosing 1 6C1 into 1 good. 10 குட்ல 1ல 6C1ல 6C1 into டிஃபெக்டிவ் ஐட்டம் ஒரு டிஃபெக்டிவ் ஐட்டம் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 குட் ஐட்டம் சூஸ் பண்ணோம். எவ்வளவு குட் ஐட்டம்ஸ் இருக்கு? 10 குட் ஐட்டம்ஸ் இருக்கு. சோ நமக்கு என்ன பண்ணலாம்? 10ல எனக்கு ஒரு ஐட்டம் இருந்தா போதும், ஒரு ஆர்டிகல் இருந்தா போதும், which is equal to 6 into 5 divided by 2 factorial divided by 120 plus 6 into 10 divided by 120. That is equal to 15 divided by 120 plus 60 divided by 120, which is equal to 75 divided by 120. So இந்த subdivision ஓட ஆன்சர் என்ன அப்படினா 75 divided by next subdivision என்ன கேட்டிருக்காங்க? Exactly 1 is good. Fifth subdivision interesting. Exactly 1 is good. இப்போ இது வரைக்கும் at least at most இதெல்லாம் கேட்டாச்சு. இனி அடுத்து அவங்க எப்படி கேட்கலாம்? Exactly 1 is good னு கேக்குறாங்க. பாக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா புதுசா ஏதோ மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி 1 குட்னா என்ன? 1 குட் அதுதான். எக்ஸாக்ட்லி 1 குட்னு சொல்ல வேண்டாம். 1 குட் சிம்பிளா 1 குட். 1 குட்னா நம்ம ஏற்கனவே இத போட்டுருக்கோம். எடுக்கிறது 2 ஐட்டம். அப்போ ஒரு ஐட்டம் குட் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஐட்டம் என்னதான்? டிஃபெக்டிவ். 6 டிஃபெக்டிவ் ஐட்டம்ல ஏதோ ஒரு ஐட்டம் இருந்தா போதும். சோ 1 குட் and 1 defective, that is equal to, so as usual 120. numeratorல என்ன வரும்? 1 good item, so 10C1 into 1 defective. 1 defective na 6 defective ல இருந்து ஒரு item, that is equal to 6 into 10 divided by 120, that is equal to 60 divided by 120, that is 1 by 2. So fifth subdivision over. Next sixth one, neither has major defect. neither has major defect னா என்ன அர்த்தம்? எதுக்குமே டிஃபெக்ட் இல்ல, மேஜர் டிஃபெக்ட் இல்ல அப்படினா நான் எதெல்லாம் அலோவ் பண்றேன்? மைனர் டிஃபெக்ட்ஸ் அலோவ் பண்றேன். குட்டா இருந்தாலும் ஓகே, மேஜர் டிஃபெக்ட் இல்லாம இருந்தா போதும். அப்ப இங்க உங்களோட ஃபேவரபிள் கேஸ்ல நீங்க எதெல்லாம் ஒத்துக்கிறீங்க? மைனர் டிஃபெக்ட்டும் குட் ஐட்டம்ஸையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்ப நம்மளுடைய ஃபேவரபிள் ஈவென்ட்டோட கவுண்ட் எப்படி இருக்கும்? சோ நான் இதெல்லாம் அலோவ் பண்றேன், குட் ஐட்டமையும் அலோவ் பண்றேன், மைனர் டிஃபெக்டையும் அலோவ் பண்றேன். சோ இந்த 10+4ல எனக்கு எந்த ரெண்டு ஐட்டம் வந்தாலும் ஓகே. சோ என்னோட sixth subdivision neither has major defect. அப்போ probability of neither has major defect எப்படி எடுத்துக்கலாம்? that is equal to total 10 good item plus 4 defective item equal to 14 items. இந்த 14ல எனக்கு எந்த ரெண்டு வந்தாலும் ஓகே. so 14C2 divided by 120, that is equal to 14 into 13 divided by 2 factorial divided by 120. That's all. Okay, next subdivision, that is seventh one. neither is good. எதுவுமே குட் இல்ல. யாராவது நம்ம பிடிக்காத ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்தா மேபி இப்படி வாங்கி கொடுப்போமோ என்னமோ. neither is good, எதுவுமே குட் இல்ல. ரெண்டு ஐட்டம் வாங்கியிருக்கோம், எதுவுமே குட் இல்ல. எதுவுமே குட் இல்லன்னா உங்களோட ஃபேவரபிள் இவெண்ட்டுக்குள்ள எதெல்லாம் இருக்கு? மைனர் டிஃபெக்டும் இருக்கு, மேஜர் டிஃபெக்டும் இருக்கு. அப்ப டிஃபெக்டிவ் ஐட்டம்ல எனக்கு எது வந்தாலும் ஓகே. so 2 defective item. so probability of 2 defective item, that is equal to, it's direct question. so totally 6 defective item. 6 defective itemல நமக்கு 2 defective item வேணும். that is 6 into 5 divided by 2 factorial divided by 120, that is equal to 15 divided by 120. so இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चन நமக்கு ரொம்ப பெருசா எக்ஸாஜரேட்டடா ரொம்ப கிளியரா சிச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அப்போ அந்தந்த சிச்சுவேஷன்ஸை எப்படி கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ் போடுறோம். இதுல நீங்க ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்? பேசிக் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்.
அவ்வளவுதான். என்சிஆர் ஃபார்முலா இருக்கு. எக்ஸ்ட்ராவா நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு என்சிஆர் ஃபார்முலா, இந்த ரெண்டை தவிர நம்ம எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. என்சிஆர் ஃபார்முலா அண்ட் ப்ராபபிலிட்டி n of a by n of s, இதை தவிர வேற எதுவும் இல்லை. பட் இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு 8 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ கிளியரா ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இந்த வேர்டிங்ஸ் எதெல்லாம் நமக்கு வந்து டிஃப்ரெண்டா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தோணுது, வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், எக்ஸாக்ட்லி, நெய்தர் ஹேஸ் மேஜர் டிஃபெக்ட், நெய்தர் இஸ் குட், இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நமக்கு வந்து காட்டுற மாதிரி இருக்கு. பட் அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியா நம்ம ஒன் பை ஒன்னா போட்டோம். நம்ம கால்குலேஷன் பார்ட்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா தான் கால்குலேஷன் பார்ட்ஸ் இருக்கு. இங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு ஒர்க் அதிகம், அதுக்கு தான் நமக்கு மார்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல என்னால் ஒரு ப்ராப்ளம் தான் சொல்ல முடிஞ்சது. ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியாவா இருக்கு. ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும், ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். இன்னும் ஒரு பால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம், 2-3 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஸ் தியரம் போகலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில லாஸ்டா ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருப்போம் இல்லையா. டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸுக்கு நம்ம என்ன எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கோம், P of A intersection B equal to P of A into P of B by A or P of B into P of A by B. அந்த A by B னா என்ன, B by A னா என்ன, அந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் நம்ம டிபெண்டன்ட் கேஸ்ல பார்க்க போறோம். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி போயிட்டு நம்ம பேஸ் தியரம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அதை கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணி அதுல ஏதாவது எனக்கு நீங்க சேஞ்சஸ் வேணும், இப்படியெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு அந்த லைட்டிங்ஸ் அப்புறம் எழுதும் போது நல்லா மார்க்கர் போர்டு நல்லா கிளியரா தெரியணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்கிட்ட கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எவ்வளவு முடியுமோ அதை நான் ரெக்டிஃபை பண்ணி இந்த தடவை நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய வரவேற்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.